எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு RS200 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன அசசரிஸ்லாம் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அசசரிஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து RS200 ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி RS200ஓட மாடிஃபிகேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கேருந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து மோட்டோ கார்னர் ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து இருக்குது. இவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அவங்களோட இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டு அப்படிச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் அவங்ககிட்ட போய் பைலிங் வந்து போய் வாங்கிக்கலாம். ஓகேவா, இது வந்து இந்த கடையில் இருக்க ஷாப்பில் இருக்கிற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RS200 வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம்னா ஃப்ரண்ட்ல இருந்தே வந்து பார்த்துலாம். ஃப்ரண்ட்ல வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இருக்குது. அதாவது நம்பர் பிளேட் வந்து வைசர்ஸ்ல வந்து வரும். பட் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து வைசர்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மாதிரி பபுள் வைசர் அப்படின்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வைசர்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்பர் பிளேட் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நல்லாவும் இருக்காது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதை வந்து மாட்டி இதை தான் வந்து நம்ம வந்து நம்பர் பிளேட் வந்து செட் பண்ண போகிறோம். இது கரெக்டாக எந்த இடத்துல வரும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் மக்காடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மக்காடுக்கு மேலே வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்பர் பிளேட் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து இருக்குது. அண்ட் நம்பர் பிளேட் மாற்றுறதுலேயுமே ஒரு பாக்ஸ் ஒன்று இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரோ. எப்படின்னா நம்ம பாக்ஸ் டைப் நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து நம்பர் பிளேட் இருக்கும். நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்பர் பிளேட்டை திருப்பி வச்சுக்கலாம், அப்படின்னா வேறு நம்பர் பிளேட் வச்சுக்கலாம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். இது ஜஸ்ட் மாட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த நம்பர் பிளேட் பாக்ஸும் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் இது வந்து பேக்குக்கு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே வந்து வந்தோம் அப்படின்னா என்ன மாடிஃபை பண்ணலாம்னா, இப்போ வந்து விங்க்லைட் வந்து செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதுவும் ஃபேட் பைக்கு விங்க்லைட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விங்க்லெட் வந்து அவைலபிளாக இருக்குது RSக்கு. இந்த மாதிரி எல்லோ கலரில் மட்டும் தான் இருக்கா ப்ரோ, மற்ற கலர்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. அது இதுதான். ஓகேவா, விங்க்லெட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா வந்து மிரர்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம் ப்ரோ. என்ன மாதிரி மிரர்ஸ்லாம் வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் பார் எண்டில் மாட்டக்கூடிய இந்த மாதிரி வந்து குட்டி மிரர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டைலிஷாக இருக்கிற மிரர்ஸ் வந்து மாட்டிக்கலாம். இதிலே வந்து வேறு கலர்ஸில் வந்து வரும். இந்த இடத்துல வந்து ரெட்டு, க்ரீனு அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி மிரர்ஸ் மாட்டிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி மிரர்ஸ் வந்து நாக்டு பைக்கு மாட்டினா நல்லாயிருக்கும், ஃபேட் பைக் அந்தளவு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதோ ஃபேட் பைக்குக்குனே வந்து ஸ்பெஷலாக மிரர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து வித் இண்டிகேட்டரோட வந்து வந்துடும். ஸோ இந்த மிரர் வந்து மாட்டினீங்க அப்படின்னா வந்து ஃபேட் பைக் ரொம்பவே வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுவும் RSக்கு சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து RS200ஓட வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வந்து ஏஞ்சல் லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஞ்சல் லைட்ஸும் வந்து ஃபிட் பண்ணி அதை வந்து என்ன கொஞ்சம் வந்து அழகாக்கிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ, ஹேண்டில் பார் பார்க்கலாம். ஓகேவா, ஹேண்டில் பாரில் வந்து கிரிப்பர், அதாவது இந்த மாதிரி வந்து ஆக்சிலேட்டர் கிரிப்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டைலில் வந்து இருக்குது. நம்ம நார்மல் கிரிப்பரும் போட்டுக்கலாம், இது வந்து லைட்டோட சேர்ந்த கிரிப்பர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கிரிப்பர் பாருங்கள். ஸோ இந்த கிரிப்பர்ஸ் மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி பார் எண்டில் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிற கிரிப்பர்ஸும் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து லைட்ஸ். ஓகேவா, இல்லை ப்ரோ இந்த மாதிரி எனக்கு கிரிப்பர் வேண்டாம், கிரிப்பர் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன், லைட்ஸ் மட்டும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோ இந்த மாதிரி வந்து லைட் மட்டும் எண்டில் வந்து இந்த மாதிரி லைட் மட்டும் இருக்கிற மிரர், லைட் மட்டும் இருக்கிற பார் எண்ட்ஸ் வந்து இருக்குது. இதை விட ஹெவி குவாலிட்டி, அதாவது இதை விட கொஞ்சம் ஹை ப்ரைஸில் வேணும் அப்படின்னா வந்து என்ன இருக்குது ப்ரோ, ப்ரோ ரைடர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்மளோட அந்த ஒரிஜினல் பார் எண்டு வரும்ல, அதில் இருக்கிற அந்த வெயிட்க்கு வந்து இருக்கும். அதே வெயிட்டில் இதில் வந்து லைட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி. ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ரோ மாடிஃபை பண்ணலாம் RS200க்கு? இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஹேண்டில் பார் எண்டில் வந்து லிவர் ப்ரொடக்ஷன்ஸ் வைக்கலாம் அண்ட் லிவரும் வந்து வைக்கலாம். லிவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்டபுள் லிவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அட்ஜஸ்டபுள் லிவர்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னா இதில் வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது ப்ரோ. அதாவது நம்ம வந்து லைட்டாக பிடிச்சோடனே பிரேக் நல்லா ஹார்டாக பிடிக்கணும், இல்லை ப்ரோ நல்லா ஃபுல்லாக பிடிச்சோடனே பிரேக் வந்து மெதுவாக பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்டபுள் லிவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்படுச்சுன்னா கலராக இருக்குது ப்ரோ, ப்ளூ, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அண்ட் லிவர் ப்ராடக்டர்ஸ் சொன்னால. ஸோ இந்த மாதிரி வந்து கலராக இருக்கிற லிவர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி லிவர் ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்கி போட்டுக்கலாம் RS200க்கு. ஹேண்டில் பார் முடிஞ்சா ப்ரோ, அதுக்கப்புறம் வேறு என்ன மாடிஃபை பண்ணலாம்னு சொல்லி கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஹேண்டில் பாரில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வந்து மொபைல் ஹோல்டர், கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் தான். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைல் உள்ள வச்சு சைடில் வந்து நட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர்ஸும் வந்து இருக்குது. இதுவும் வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஓகேவா, நேவிகேஷன் பார்க்கறதுக்கோ இல்லைனா சார்ஜ் பண்ணுறதுக்கோ வந்து இருக்கும். இது வந்து வித் சார்ஜரோட தான் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து வந்தோம் அப்படின்னா ஃபேரிங்ஸ். ஓகேவா, ஃபேரிங்ஸில் இண்டிகேட்டர் வந்து தனியாக இருக்கும்.
நம்ம ஃபேட் பைக்கு தனியாக இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு லுக்காக கேட்சியாக வந்து இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபேரிங்ஸை வந்து ஃபிட் பண்ணி வைக்கிற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளஷ் மவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஃபேரிங்ஸ் வந்து உள்ளே ஃபிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து அழகாக இருக்கும். ஓகே ப்ரோ, அப்படியே டேங்க் சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். டேங்க்ல டேங்க் பேட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பைக்கை வந்து ஓட்டுறதுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏதாவது காய்கறி ஜாமும் சேர்த்து வாங்கிட்டு சொல்லுவாங்க. ஸோ டேங்க்ல வந்து ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கிறதுக்காக டேங்க் பேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேங்க் பேட்ஸ் வந்து RS200க்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக அதோட நேம் அடிச்சே வந்து வந்துடுது. பெட்ரோல் டேங்க் கேப் ப்ளஸ் வந்து டேங்க் பேட்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இதுக்கப்புறம் இல்லை ப்ரோ இதோட கொஞ்சம் நான் வந்து வச்சு கொண்டு வர மாட்டேன், ஏதாவது நான் வந்து சின்னதாக நோட்டு புக்கு அப்படியே தான் வைப்பேன் அப்படின்னா இதோ குட்டியாக ஒரு டேங்க் பேக் ஒன்று இருக்குது ப்ரோ. இது வந்து கார்டியன் கேர்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸி அட்ஜஸ்டபுள் தான். நம்ம ஜஸ்ட் வந்து அதை வந்து டேங்க்ல வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் டேங்க்ஸுக்காகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மொபைல்ஸ் வந்து உள்ளே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் வச்சு நம்ம நேவிகேஷன் வந்து பார்த்துக்கலாம் மழை டைமில் வெளியே போனாலும். அண்ட் உள்ளே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சப்போஸ் மழையில் ரொம்ப பெஞ்சு அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ரெயின் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து அப்படியே நம்ம பேக்குக்கு மேலே வந்து போட்டோம் அப்படின்னா மழையில் வந்து நனையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேங்க் பேக்ஸ் வந்து வச்சுக்கலாம் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா. ஓகே ப்ரோ, இதுக்கு அப்புறம் வேற என்னலாம் ப்ரோ மாற்றலாம் அப்படின்னா டேரெக்டாக டெய்லுக்கு போயிடலாமா? டெய்லுக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து CNC டெயில் டெடிஸ் வந்து அவைலபிளில் வந்து இருக்குது. நல்லா கேட்சியான கலர்ஸில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லைட்டும் வந்து வந்துடும். இது கூடவே இதோ இந்த மாதிரி அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து இருக்குது. இது இந்த மாதிரி வந்து கலராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து லைட்டும் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து பின்னாடி வந்து மாட்டிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து இண்டிகேட்டர் மாட்டுறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ RS200 வந்து டெயில் வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா ப்ரோ? கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து இன்னர் பாடி பார்ப்போமா? இன்னர் பாடி அப்படின்னா இதோ இந்த மாதிரி வந்து ஏர் ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. K&N ஏர் ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளில் வந்து இருக்குது ப்ரோ. K&N ஏர் ஃபில்டர்ஸ் இது வந்து ஒரிஜினலு. இதில் ரெப்ளிகாஸும் வரும். பட் ஒரிஜினல் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் ரொம்பவே குட்டியான ஒரு விஷயம் பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஷூஸ்லாம் வாங்கியிருப்போம். ஒரு ஒயிட் கலர்லையோ இல்லை வந்து ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸ்லேயோ வந்து வாங்கியிருப்போம். நியான் கலர்ஸில் வாங்கியிருப்போம். பட் அது வந்து நம்ம பைக் ரைட் போகும்போது வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அழுக்காயிரும். பட் அந்த அழுக்காகாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி வந்து சின்னதாக கியர் சாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து போட்டுக்கலாம். இதுவும் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வைசர் சொல்லவே இல்லைல்ல, சாரி ப்ரோ. இதோ பபுள் வைசர் அண்ட் நார்மல் வைசர் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து சாதாரண டிரான்ஸ்பரண்ட் வந்து வரும் வண்டி கூடவே ஸ்டாக்கில். பட் இது வந்து பிளாக்கு. இதுலேயே வந்து ஸ்மோக் வெர்ஷனும் வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அவ்வளோதான் ப்ரோ. RS200க்கு வந்து ஓரளவு எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் சொல்லியிருக்க எல்லாமே வந்து காமனாக நிறைய பைக்ஸுக்கும் வந்து போடலாம். ஸோ நீங்கள் அடுத்து எந்த பைக்குக்கு வந்து அக்சரிஸ் வந்து எதிர்பார்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு பைக்கை வந்து மாடிஃபை பண்ணால் எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ரேட்டுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா ரேட்டையும் கூட்டி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நான் அதை அப்படியே வந்து கமெண்ட் வந்து பின் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். வேறு எந்த பைக்கை பற்றி ப்ரோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.